கர்மவினை. ஒரு அரசன் கடவுளோட தரிசனம் வேண்டும் என்பதற்காக பலகாலம் தவம் இருந்தான். அப்படி இருந்த அந்த அரசனுக்கு கடவுளோட தரிசனம் கிடைத்தது. பெரும் மகிழ்ச்சியடைந்த அந்த அரசன் கடவுளிடம் ஒரு வரமும் கேட்டான். கடவுளோ, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த அரசன் சொன்னான், எனக்கு நீங்கள் எப்படி தரிசனம் தந்தீர்களோ அதே போல என்னுடைய ராணிக்கும் மந்திரி மற்றும் அரச குடும்பத்தினருக்கும் நாட்டின் மக்கள் அனைவருக்கும் நீங்கள் காட்சி தர வேண்டும், தரிசனம் தர வேண்டும் என்று அவனுடைய ஆவலான அந்த வரத்தை கேட்டான். இது அவரவர்களின் கர்மவினையை பொறுத்தே அமையும். இருந்தாலும் மன்னன் வரத்தை கேட்டுவிட்டதால் கடவுளும் அதற்கு சம்மதித்தார். உடனே கடவுள் சொன்னார், அதோ தெரிகிறதே ஒரு உயர்ந்த மலை, அங்கே நீ யார் யாரெல்லாம் கடவுளின் தரிசனம் வேண்டுமென்று விரும்புகிறார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு அந்த மலை மேல் ஏறி வா, அங்கே நான் உனக்கு காட்சி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு கடவுள் மறைந்து விட்டார். மன்னன் உடனே நாட்டில் அனைவருக்கும் தண்டோரா போட்டு இந்த விஷயத்தை சொன்னான். இதை தண்டோரா போட்டு விஷயத்தை கேட்ட அனைவரும் கடவுளை காண்போம் என்ற அவாவில் அரசனோடு மலையை நோக்கி புறப்பட்டார்கள். சிறிது உயரம் சென்றவுடன் அங்கே செப்பு பாறைகள் நிறைய தென்பட்டன. உடனே மக்களில் சிலர் செப்பை மடியில் கட்டிக்கொண்டு சிலர் பாறைகளை உடைத்து தலையில் வைத்து கொள்ள ஆரம்பித்தனர். மன்னன் அனைவருக்கும் கடவுளின் காட்சி கிடைக்கப் போகிறது, இதெல்லாம் எதற்கு, உங்களுக்கு தேவையில்லையே என்று அனைவரையும் உரக்க சப்தமிட்டு கூப்பிட்டான். அதற்கு, மன்னா, இப்பொழுது எங்களுக்கு இதுதான் தேவை, கடவுளுடைய காட்சியை வைத்து என்ன செய்வது என்று ஒட்டுமொத்தமாக கூட்டத்தில் குரல் எழுப்பினார்கள். உடனே அரசன் எப்படியோ போங்கள் என்று மீதி இருப்பவர்களெல்லாம் அழைத்து கொண்டு மலையேற துவங்கினான். மலையின் கொஞ்ச தூரம் சென்றவுடன் அங்கே வெள்ளியிலான பாறைகளும் வெள்ளி துண்டுகளும் நிறைய இருந்தன. அதை பார்த்த மீதமிருந்த கொஞ்சம் மக்களும் ஓடிச் சென்று வெள்ளி துண்டுகளை மூட்டை கட்ட ஆரம்பித்தனர். விலை மறிக்க முடியாத கடவுளின் காட்சி